கொழும்பிலிருந்து புத்தளத்திற்கு குப்பையை கொண்டு வரும் திட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நாளை வெள்ளிக்கிழமை மாலை 2 மணிக்கு நடைபெற உள்ளது. மச்சான், இவரெல்லாம் வேற வேலையே இல்லை மச்சான். எப்போ பார்த்தாலும் குப்பைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். சே, அவனை தட்டிட்டு வந்து கொண்டு தட்டிட்டு போற மாதிரி போட்டுமே இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். மச்சான், நீங்கள் சொல்கிறாப்புல அது ஒன்றும் லேசான விஷயம், சின்ன விஷயம் இல்லை மச்சான். நான் விளங்கின விளக்கப்படி அது நிறைய பிரச்சனை ஈக்க தான் செய்யும். நிறைய பிரச்சனை ஈக்குது மச்சான். நம்ம அப்படி சும்மா விட்டு ஈக்கலை. யாரை என்னடா பெரிய பாதிப்பு ஈக்குது? குப்பையை தானே கொண்டு கொட்ட போகிறாங்க. கொண்டு தட்டிட்டு போட்டும். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் நீக்கிறார். அவருக்கு இந்த இஷ்யூ கேஸே இல்லை மச்சான். மட்டும் இல்லாமல் இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச லோயர் ஒரு ஆள் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் இது கேஸே இல்லைங்கிறாரு. இந்த நாட்டில் எவ்வளவே பெரிய கேஸெல்லாம் ஆகி இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டே கொண்டு பெரிய படித்த மேதைகளுக்கே இதை பெரிய இஷ்யூவாக பார்க்குறாங்க. இல்லை நாம் என்னதுக்கு பார்க்க அவங்க கொட்டிட்டு போட்டுமே வருமானம் தானே மச்சான். 1-2 பேர் சொன்ன கதையை வச்சு நாம் முடிவெடுக்கலாய் மச்சான். நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் கிளீன் புட்லம் டீமில் எத்தனையோ படித்தாளுக்கு இருந்து மிச்ச நாளாக ராவு பகலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே. இது எதுக்குறது இல்லை. 1-2 பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்கலாது. எங்கே மச்சான்? அதில் கொஞ்சம் பேர் தான். எங்கே நிறைய படித்தாளுக்கு சும்மா படம் காட்டுறாங்க. சரி, இப்போ என்னத்துக்கு இந்த கதையெல்லாம்? அவன் சரின்னு போடுறது அவன் செய். நமக்கு நாம நல்லா இதான் சரி. சரி, இந்த குப்பை கதையை கதைச்சிக்கிட்டே தவிர நான் தான் நியூஸை வாசித்தேன். அவங்களுக்கு வந்த வேலையை மறந்து போயிடுது. ரஷாத் தம்பி, கேம் விளையாடுறத விட்டுட்டு 3 டீ ஊற்றிக்கிட்டு வாங்க. என்னத்துக்கு சீனியர் சும்மா இருங்க. குப்பை கதை கதைச்சு டயர்ட் ஆகிட்டோங்க. வலைக்கும் சலாம். சொல்டா வாவா, நாளைக்கு சொல்லவா வா சொல்கிறேன் தானே. அது ஒரு கிழமைக்கு முன்னக்கே லெட்டர் வந்துட்டு வா. கழனி இல்லை கொழும்பு யூனிவர்சிட்டி வா. வா மச்சான், எல்லாம் ரெடி வா. எல்லாம் ரெடின்னு சொல்லலாம். காலையில் 4 மணிக்கு வெண்ட போகிறேன். 4 மணி 4:30 தெரியும் தானே. வாப்பாவா வாப்பா பரவாயில்ல, தான் ஈக்கிறாங்க. உனக்கு தெரியும் நானே. உனக்கு தெரியாமல் எதுவும் இல்லையே. வா வாங்கிச்சாடலாம். துவா செஞ்சுக்கிட்டேன். ஆமாம், துவா செஞ்சுட்டு வாப்பாங்க சேர்த்து துவா செய்ய. வா சரி. சரிடா தேங்க்யூ. வா சரி, வைக்கிறேன். வா சந்திப்போம். வா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்பிட்டு நான் தம்பி குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங். வாங்க. உன்னோட பேர் எப்படி? ரஷாத். எங்கேருந்து வர? புத்தளமா? அடே புத்தளமாடா. அடே புத்தளமா? புத்தளம்டா. அங்கே நோய் பரவுறாமேடா. உண்மையாவா? அது உண்மைதான். என்ன நோய் அது பரவுற? அது என்ன நோயின்னு சொல்லி எங்கள்கிட்ட
இந்த பெரிய பெரிய டாக்டர்ஸால கூட கண்டுபிடிக்கலாமே இது. அது ஒரு வித்தியாசமான ஒரு நோய் தான் அது எங்களோட புத்தளத்தில் பரவி கொண்டு. புத்தளத்துக்கு நாங்கள் போய்த்திடவே கூடாடாப்பா, அந்த நோய் எங்களுக்கும் தொத்திரும் போல. என்னடா அஸ்ஸலாமு அலைக்கும். முடிஞ்சிரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம். வா நாளைக்கு வரேன். வா வா தான் இன்ஃபார்மெண்ட் பண்ணுவோம் பண்ணி. சரி வா. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் பாஸ் எடுங்க. இந்த இதில் புத்தளத்தில் இந்த எடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் போடலையே. அம்மோ, அதெல்லாம் ஆளை கொள்கிற சாமா பாஸ். அதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்ப்போமா? இல்லை. பாஸ், புதுசாக வீடு ஒன்று கட்ட போகிறோம். சிமெண்ட் தேவைப்படுது. அதுக்கு உங்கள்கிட்ட என்ன மாதிரி சிமெண்ட் எல்லாம் மீக்குது? நம்மகிட்ட வந்து புத்தள சிமெந்தி ஏங்கிக்குது, வெள்ளாட்டு சிமெந்தி ஏங்கிக்குது. ஆனால் புத்தள சிமெந்தி கொஞ்சம் விலை குறவுன்னு நினைக்கிறேன். புத்தள சிமெந்துக்கு சுண்ணாம்பு எடுக்கிற இடத்துல தானே குப்பையை தட்டிக்கிறானுவோ. அப்போ அந்த குப்பையில் என் வீடை கட்ட சொல்கிறீங்க? தார ஜெனிவின் பேடா தாங்க பாஸ். அக்கா மொபிட்டல் 99 ரூபா காரணம் தாங்க்கா. தற்போது கிடைத்த அவசர செய்தி ஒன்று. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2019 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட புத்தளம் சேரக்குழி குப்பை மற்றும் திண்ம கழிவு முகாமைத்துவத்தினால் ஏற்பட்ட நீண்டகால பாதிப்பினால் தற்போது புத்தள நகரம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களில் பாரிய சூழல் மாசடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் கடந்த 15 வருட காலப்பகுதியில் வயது வரையறையற்ற திடீர் மரணங்களும் கொடூர நோய் தாக்கங்களும் இப்பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்களும் ஏனைய தேசிய சர்வதேச சுகாதார அமைப்புகளும் ஆய்வடிப்படையில் உறுதிப்படுத்தியுள்ளன. வாப்பாக்கு வேற சுகம் இல்லை, ஏதாவது வாங்கிட்டு போவோம். சரி, இப்ப என்னத்துக்கு இந்த கதையெல்லாம்? அவன் சரின்னு போறது அவன் செய். நமக்கு நாம நல்லா இருந்தா சரி.
தம்பி ரசாது வந்துட்டியாப்பா வந்துட்டியா நீங்க செஞ்ச வேலைக்கு பாக்குறதுக்கே வெக்கமாயி நான் இதுக்கு அப்புறம் என்ன யூனிவர்சிட்டிக்கு நான் போவேன் தம்பி ரசாத் பாப்பா ஏன்பா இப்படி பேசுறா ஏன் இப்படி பேசுறா யார் பேசுறீங்கடா பாப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை அந்த வயசுல நாம கொடுத்தனா இப்ப அவங்க கொடுத்து விட்டாங்க ஆனா புத்தகத்தை பத்தி கதை தெரியுமா அவங்க யூனிவர்சிட்டியில சின்ன கதை கைக்கிறாங்க அந்த ஊருக்கு இதுக்கு அப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சாப்பாட்டு கடைக்கு போனா அவன் கேட்கிறான் புத்தகத்துல இந்த மாதிரி உப்பு கலந்துக்கிறான் அப்படின்னு பேட்டர்ல கேட்கிறான் அது இல்லாம அது கூட பரவாயில்ல ஒரு கடைக்கு மரக்கறி வாங்குறதுக்கு போனா ஒரு சாமான் வாங்குறதுக்கு போனா அதுல ஒட்டிக்கிறான் இந்த மரக்கறி புத்தகம் மரக்கறி உப்புகள் விற்கப்படுவதில்லை அப்படின்னு அவ்வளவு கேவலமா எங்களோட புத்தகம் வீட்டுரு நீங்க செஞ்ச வேலை அந்த டைம்ல போராட்டம் அவங்களோட சேர்ந்து நீங்களும் போராடினீங்க உங்களுக்கு உங்களோட கௌரவம் தானே முக்கியம் உங்களுக்கு உங்களோட வேலை தானே முக்கியம் உங்களோட பிரச்சனையை மட்டும் பாத்தீங்கன்னா டாக்டரு இன்ஜினியரு டீச்சர்ஸ்மா இருக்கா அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா பொதுமக்களை யோசிக்கலையே புத்தகத்துல என்ன இல்ல தென்னை மரம் இல்லையா அழகான பச்சை பசேல் ஒரு புத்தனவளம் அப்படியே இந்த கடலை பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு சிறுங்கடல் யாருக்கு மாமா கிடைக்கும் சொல்லுங்க மாமா யாருக்கு கிடைக்கும் அன்னைக்கு காய்ச்சிங்களே எங்களுக்கு நான் வேற வேலை இல்லையான்னு அன்னைக்கு கேட்ட அன்னைக்கு காய்ச்ச கதைக்கு அன்னைக்கு உங்க பிள்ளைக்கு கேட்கிறானோ அதே மாதிரிதான் நீங்க அன்னைக்கு காய்ச்ச கதை இன்னைக்கு பாடுபட்டுக்கிட்டீங்க நீங்க மட்டும் வாங்கினாலும் பரவாயில்ல சூடோ சின்னஞ்சிரு பிள்ளை ஒண்ணா 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க காய்ச்சிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க பிறந்த புள்ள கேன்சர்ல மூத்தா போகுது அது கூட பரவாயில்ல அப்போ போராடி மூத்தா போன எத்தனையோ வாழ்க்கோம் இது பாக்குறதுக்கு டைம் இல்ல உங்களுக்கு போகமா நீங்க உங்களோட பழைய ஆட்களும் இப்போ உங்களோட மகன் உயிரோட இல்லாட்டியும் இப்பைக்கு எதிராக போராடின காலத்துல நீங்களும் உங்களோட மகனும் மிகவும் உணர்வு பூர்வமாக போராடினதா கேள்விப்பட்டேன். உயிருள்ள ஜனங்களுக்கு மத்தியில உங்களோட மகன் மிகவும் புனிதமானவன். போல எல்லாரும் இப்படி இருந்திருக்குமா?